ஹாய் மக்களே! நேத்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் நடந்துச்சு. நம்ம ப்ரிவ்யூல சொன்ன மாரி தான் சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. ஆ சொன்ன மாரி சேஞ்சஸும் இருந்துச்சு. முக்கியமா கேகேஆர்ல வந்து நம்ம சொன்ன மாரி நரேன ஓப்பனிங் இறக்குவாங்கன்னு சொன்னோம். அதே மாரி நரேன் ஓப்பனிங் இறங்கிட்டாரு. சரி மேட்ச பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் போஸ்ட் பண்ணது வந்து சிஎஸ்கே தான். கிட்டத்தட்ட ஒரு 192 ரன்ஸ் அடிச்சாங்கங்க. சூப்பரா விளையாண்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் ஸ்கோர் கம்மின்னு சொன்னாங்க. கரெக்ட்டு தான். ஸ்கோர் கம்மி. ஒரு 20 to 30 ரன்ஸ் ஷார்ட் தான். பட் நான் என்ன பார்க்குறேன்னா, சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் வந்து ருத்துராஜ் வந்து சொதப்பல். அது நம்ம ப்ரிவியூலயும் சொல்லியிருந்தோம். அவர் வந்து ஒன் டவுன் ஆகணும். முடிஞ்சா கேப்டனா இருந்து எடுத்து அவர உட்கார வச்சுட்டு வேற யாராவது போடலாம் தாராளமா. சஞ்சு சூப்பராகவே விளையாடினாரு. போன மேட்ச்சில் இருக்க அந்த 100 அடிச்சதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயுஷ் மாத்தேங்க அவர் தாங்க பாக்கெட் டைனமோ சொல்ல போனால். நேற்று மேட்ச்சில் அவர் மட்டும் அந்த ஒரு 30 ரன் 38 ரன் அடிக்கலைன்னா நம்ம 160 150லேயே ஸ்டாப் ஆகிருந்திருப்போம். இன்ஃபேக்ட் அந்த ஷாட் கேட்ச் பிடிச்ச ஷாட்டுமே நல்ல ஷாட் தான். கொஞ்சம் ஃப்ளாட்டாக அடிச்சிருந்தாருன்னா 6 போயிருந்திருக்கும். ரமன்தீப் சிங்கை பாராட்டணும். ஏன்னா பவுண்டரியிலேருந்து சூப்பராக கேட்ச் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னன்னா பிரிவிஸ் ஆடினாரு. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தடவுனாரு. அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிட்டார். சர்ஃப்ராஸ் கான் இறங்குற இடத்துல வந்து நம்ம சிவம் துபே ஆடி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து சர்ஃப்ராஸ் வந்தோடனே அவங்க ஸ்பின்னர் ரெட் பண்ணிட்டாங்க. அந்த 2 ஸ்பின்னர் தான் மாற்றி மாற்றி போட்டிருந்தாங்க. நரேனும் வருண் அடிச்சிட்டாரு. யாரு பிரிவிஸ் அடிச்சுக்கிட்டாரு. பட் இருந்தாலும் சிவம் துபே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் வந்து ஒரு 20 ரன் தாண்டி போயிருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். பட் எல்லாம் ஓகே ஃபைன். 192 போஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது நான் என்ன நினச்சேன்னா, ஸ்கோர் கம்மி, மேபி கேகேஆர் சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அடி வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். யார் நம்ம கேகேஆர். ஓப்பனிங்கில் வந்து ஆயுஷ் மாத்ரேவும் சஞ்சுவும் அடிச்சதுனால கொஞ்சம் ஸ்கோர் எகிரிடுச்சு பவர் பிளேலேயே. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கம்பேக் பண்ணிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நரேன் வந்து நல்லா போட்டார். கடைசியில் கார்த்திக் தியாகி ரொம்பவே சூப்பராக போடுறாரு. இன்னும் 148 கிளிக் பண்ணுறாரு. சூப்பராக போடுறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து பவுலிங் கொஞ்சம் ஓகே இன்னைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பேட்டிங் வராங்க. நான் வந்து கண்டிப்பாக ரஹானே ஃபின்னாலேருந்து மறுபடியும் வருவாங்கன்னு நினச்சேன். பட் நம்ம ப்ரிவியூவில் 2 தான் சொல்லியிருந்தோம். ரஹானே ஃபின்னாலன் இல்லாட்டி நரேன் ஃபின்னாலன்னு. கரெக்டாக நரேன் ஃபின்னாலன் இறங்கிட்டாங்க. கலீல் அஹ்மத் சூப்பராக போட்டாருங்க ஃபர்ஸ்ட் ஓவர். அதுவும் பார்த்தீங்கன்னா, நரேனுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல விளாசுறதுக்கு. பட்டு திரும்புகிற மாதிரி தான் போட்டே இருந்தார். 1-2 பால் சொதப்பிட்டாருங்க. அவருக்கு இன்டு த பாடி, அதாவது இடுப்பு ஹைட்டுக்கு வச்சிங்கன்னா அவருக்கு தூக்கி வெளியே அடிச்சிருவார். அந்த மாதிரி தான் 2 6 போச்சு. மற்றபடி கலீல் அஹ்மத் நேற்று நல்லாவே போட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபின்னாலன் எதுக்குங்க அவரை எடுத்துட்டு பேசாமல் டிம் சைபட்டை ஆட வைக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா கிட்டத்தட்ட 4 மேட்ச் 5 மேட்ச் ஆயிடுச்சு. ஒரே மத்த அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஷார்ட் ஆட போவார், கேட்ச் கொடுத்து அவுட். எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்கேயோ அடிக்க போகிற ஷாட்டுக்கு பால் பட்டு இந்த பக்கம் போகிற மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் லெக்குக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் பால் பேட்டில் பட்டு ஆஃப் சைடில் கேட்ச் போகுது. இதே தான் எல்லா தொடர்கதையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ரஹானே இறங்கினார். அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே இன்னிங்ஸ் மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாருன்னு சொல்லுவேன். 22 பால்ஸ் 28 ரன்ஸு. அதுக்கு ரகுவன்ஷி உண்மையிலே நம்ம எப்பவுமே பேசுகிறது வந்து எல்லாருமே வந்து இந்த சூரியவன்ஷி பிரியன் ஷாரியை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ரகுவன்ஷி உண்மையிலே சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் ஒன் ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கணும் ஒன் டவுனில். பட் நேற்று நிறைய முன்னாடி வந்ததுனால அவர் இறங்கி வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிங்கு சிங் தடவலாட்டம். அப்புறம் கேமரன் கிரீன் அப்பா ஹையஸ்ட் பிளேயர் இந்த ஐபிஎல்னு சொல்கிறாங்க. ஐ மீன் ஆக்ஷனில் ஹையஸ்ட் பெய்டு பிளேயர் இந்த ஐபிஎல். பட் அதுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கலங்க. சுத்தமாக அவர் வந்து ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஏதோ ஆடணுமே ஆடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர் எல்லாம் ஓகே. அந்த ப்ரைஸ் டேகு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதைத்தான் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அனாலிசிஸ் வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா மேட்சுக்கும் சொல்கிறது அது ஒன்று தான். கேமராட் கிரீன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கேமருங்க அவர். ஓகேவா, அவ்வளோதான் சொல்ல முடியும். ராமன் பவுல் ரமன்தீப் சிங் தாங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க டோட்டலில். என்னை கேட்டால் ரிங்கு சிங் ஆடுற இடத்துல ரமன்தீப் சிங்கை தூக்கி போடலாம் என்னை கேட்டால். ஸோ இவங்க கொஞ்சம் அந்த சேஞ்ச் பண்ணி ஆட வைக்கலாம். ஐ மீன் ரமன்தீப் சிங், பவல், ரிங்கு அப்படி கொண்டு வரணும். இவங்க என்னடான்னா ரிங்குவை கொண்டு போய் மேலே வைக்கிறாங்க. அவருக்கு ஆடவே வரமாட்டேங்குது. அவரை ஃபினிஷர் ரோல் ஆட வைக்கணுங்க. அதை விட்டு போட்டு செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்லேயே இறக்கி விட்டுறாங்க. அது தப்பு என்னையே கேட்டால். பவுலிங் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளும் சூப்பராக தான் போட்டோம். கலீல் அஹ்மத் ஓகே. பட் கலீல் அஹ்மதுக்கு அந்த 16வது ஓவர் 17வது ஓவர் கொடுக்கக்கூடாது. ஜாமி ஓட்டன் உங்கள் கையில் இருக்காங்க. அவரை தான் நீங்கள் ட்ரை பண்ணி இருக்கணும். பட் கலீல் அஹ்மத் கொடுத்தா அந்த ஓவர் அடி வாங்காது. அந்த ஓவர்லேயே எனக்கு தெரிஞ்சு ஹாம்ஸ்ட்ரிங்காக என்னமோ தெரில, காலில் பிடிச்சிட்டு வெளியே போயிட்டார். குர்ஜப்னீத் தான் அந்த ஒரு பாலை போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
முக்கியமாக ருத்ராஜோட கேப்டன்சியில் இன்னைக்கு 4 ஓவர் ஸ்பின்னர் போட்டிருக்காங்க. நான் கூட வெதர் கண்டிஷன்லாம் பார்த்து மழை வர போகுதா அப்படி இப்படின்லாம். ஏன்னா 4 ஓவரில் அவர் சாலிடாக கொடுக்க மாட்டார், கொடுத்துருக்காரு நேற்று. 2 பேருமே தரமாக போட்டாங்க. 100 ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான். கொஞ்சம் ரிதமை பிடிச்சிட்டாங்கன்னா அவர் வந்துடுவார். பட் என்னை கேட்டால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் தாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே இவங்க ஆடி இருந்திருக்கணும். ஆடாமல் விட்டுட்டு பவர் பிளேக்கு அப்புறம் தான் எடுத்து வந்தார். இந்த மேட்ச்லேயும் பெஸ்ட்டு தரமாக போட்டார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாமி ஓவர்டனுக்கு இன்னைக்கு 4 ஓவர் கொடுக்கல. அவர் 3 ஓவர் தான் போட வச்சார். அந்த ஒரு தப்பை பண்ணிட்டு தாங்க இருக்காரு திருப்பி திருப்பி ருத்ராஜ். ஒருத்தர் நல்லா போட்டுட்டு இருக்காருன்னா அவரையே ட்ரை பண்ணணும். ரன்ஸ் போக தான் செய்யும், லீக்காக தான் செய்யும். பரவாயில்ல, ஜாமி ஓவர்டன் கொடுத்துருக்கலாம் அந்த கலில் அகமது ஓவருக்கு. பட் அந்த இதில் மிஸ் பண்ணிட்டாரு. ஓகே ஃபைன். அன்சுல் கம்போஜுக்கு வருவோம். ரன்ஸ் லீக் பண்ணுறாரு இல்லைங்கள. பட் நான் சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு, விக்கெட் எடுக்கணும், முக்கியமாக யாக்கர் நெயில் பண்ணுறதுக்கும் சூப்பராக போட்டுட்ருக்காருங்க. அவர் கண்டினியூ ரன் கொடுக்கணும். குர்ஜப்னீத் சிங் நேற்று ஒரு ஓவர் தான் போட்டார். என்னை கேட்டால் குர்ஜப்னீத் இல்லாட்டி கலீல், இவங்க 2 பேரை எடுத்துட்டு ஒருத்தர் ராமகிருஷ்ணா கோஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். செட் ஆயிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போது எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் தான் புதுசாக எடுத்துகிட்டு வந்தாங்க, செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நான் அதனால சொல்கிறேன், இல்லையா கலீல் உங்களுக்கு ப்ரைம் பவுலர் அவர் தானே, அவர் எடுங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணிட்டு இருக்காருல, எடுத்துட்டு ராமகிருஷ்ணா கோஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் பேட்டிங்லேயும் கிளிக் ஆவார். ஸோ நேற்று மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூட இருக்குது. செம்ம அதிரடியான கிளாஷ் அது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. கேகேஆர் இன்னும் எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி வர மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து பார்க்கலாம் எப்படி மூவ் ஃபார்வர்ட் போகிறாங்க அப்படின்னு. கமெண்ட் பண்ணுங்கள் எந்த லைனை போட கேகேஆர் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.